அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பொங்கலுக்கு தான் நம்ம வந்து சூப்பராக ஒரு சக்கரை பொங்கல் பண்ண போகிறோம். நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக எப்போவுமே பானையில் செய்வோம். இப்போ வந்து நம்ம இதை குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து 100 கிராம் ஆலாக்கில் முக்கா எடுத்திருக்கேன். அதாவது இது அரை ஆலாக்குன்னு சொல்கிறது, அரை ஆலாக்கில் முக்கா எடுத்திருக்கேன். அதாவது 100 கிராமில் இது ஒரு 70 கிராம் அரிசி. இதுக்கு மேல்பட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பு வச்சுக்கணும். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து லேசாக நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பசும்பால், அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இது 1க்கு 2 பங்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கணும். அப்போ அதாவது 100 கிராம் 70 கிராம்னா ஒரு 150 கிராம் போல் வெல்லம் சேர்த்துக்கணும். வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். லேசாக உருக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு முந்திரி, ஒரு 10 திராட்சை, கொஞ்சம் சின்ன துண்டு பச்சை கற்பூரம், அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இது வந்து லேசாக பருப்பு வந்து லேசாக வாசம் வர வரைக்கும் லேசாக வறுத்துக்கலாம். ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிறதுல ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அதாவது அரை ஆளாக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நம்ம இப்போ சுவாமிக்காக நைவேத்தியத்துக்கு மட்டும் செஞ்சுக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னல் பொங்கல் வந்து நம்ம பானையில் செய்ய போகிறோம். இப்போ இது வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நல்லா 50 அரிசி பச்சரிசி எடுத்திருக்கேன். புதரிசியாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் பொங்கல் வந்து வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள் 50 பச்சரிசி, 50லேயே புழுங்கலும் இருக்குது, பச்சரிசியும் இருக்குது. இதை வந்து இப்போ நம்ம களைஞ்சிக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம அந்த பருப்பை வந்து லேசாக சூடு வர அளவுக்கு வறுத்துக்குவோம். இப்போ நம்மளுக்கு பருப்பு வந்து லேசாக சூடு வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ஒன்றும் செவக்க வறுக்க வேண்டியதில்லை. கையில் பொறுக்கிற அளவு சூடு வந்தால் போதும். அந்த பச்சை ஸ்மெல் போனால் போதும். கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு நம்ம இப்போ அரிசியோடு சேர்த்து இதையும் நம்ம களைஞ்சி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம குக்கரை டேரெக்டாக போட்டோம்னா அப்படி பொங்கி ஊற்றும். அப்புறம் உள்ள ஸ்பூன் எல்லாம் போட்டுருக்கணும். இது ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம தண்ணி அளவாக ஊற்றிட்டோம்னா அந்த சட்டிக்குள்ளேயே நல்லா அழகாக வெந்துடும். இப்போ நம்மளோட பருப்பு நல்லா வறுத்தச்சு இப்போ அடுப்பாக பண்ணிக்கலாம். இப்போ இந்த 100 கிராம் கப்பில் அரிசி எடுத்துருக்கேன்னா இதுக்கு மேலே தான் நம்ம வந்து இந்த பாசிப்பருப்பை சேர்க்க போகிறோம். இந்தளவுக்கு இருந்தால் போதும், ஒரு 2 ஸ்பூன் இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து தலைவலிக்கு தான் இருக்குது. இப்போ இந்தளவு இது ரெண்டுமே சேர்த்து இப்போ நமக்கு 100 கிராம் இருக்குது. அரிசியும் பருப்பும் 100 கிராம் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு நம்ம குக்கருக்குள்ளே வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துச்சு. இப்போ வந்து இந்த பாலையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றுறதுக்கு. இப்போ இந்த பாலோடு சேர்த்து நான் தண்ணி கலந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ 100 கிராம் அரிசியும் பருப்பும் சேர்த்து நம்ம 100 கிராம் போட்டிருக்கோம். அப்போ வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் 1/2 டம்ளர், தண்ணி வந்து 1/2 டம்ளர் சேர்த்துட்டேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அப்படி நம்ம குக்கரில் அப்படியே உள்ள தண்ணிக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த 100 கிராம் ஆலாக்கில் தலை தட்டிட்டு ஒரு கப்பும், அதே போல் இன்னொரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளத்தோட இனிப்பு தன்மை பொறுத்து நம்ம கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தி இனிப்பாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 100ன்னா ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 100 கிராம் அரிசி பருப்புக்கு 150 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் தித்திக்க வேணும்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை வந்து குக்கரில் அப்படி வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை அப்படி நம்ம உள்ள பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ நல்லா தீ நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விட்டுட்டு பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் வந்து நம்ம உருக வச்சா போதும், அந்த அளவில் நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இந்த வெல்லத்தை நல்லா அப்படியே உருக்கிட்டு எடுத்துக்கலாம். லேசாக சூடு வர உருனா போதும், உருவ வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காயும் தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் வறுக்கிறேன். நம்மளோட குக்கர் வந்து 3வது விசில் வந்துருச்சு. இப்போ நம்மளோட வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. அப்படி நம்ம வடிகட்டி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. அதில் மண் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நம்மளோட குக்கர் வந்து 4 சவுண்டு வந்துருச்சு. கொஞ்சம் அது ரிலீஸ் ஆகட்டும், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டி நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்மளோட வெல்லத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துச்சு. பாருங்கள், நல்லா பாகு வெல்லமாக இருக்கிறதுனால ரொம்ப திக்காக பிசுன்னு இருக்குது. நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வெந்திருக்க பொங்கலோடு அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் என்ன சூப்பராக வெந்திருக்கு. அதாவது ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப வந்து சாதமாகவும் இல்லை, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம இப்போ வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பொங்கல் வந்து நல்லா கரண்டியில் மசிச்சு விட்டாச்சு. அந்த சூட்டுக்கு அதுக்கும் நல்லாவே மசிஞ்சு வந்துடும். இந்தளவுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு 1க்கு 2 பங்கு தண்ணி வச்சுக்கிட்ட போதும். பால் 1/2 டம்ளர், தண்ணி 1/2 டம்ளர், அதாவது 100 கிராம் அரிசி பருப்பும் கலந்ததுக்கு. இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்குவோம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற வெல்லத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மிச்சம் இருக்க எல்லா வெல்லத்தையுமே சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த பச்சை கற்பூரத்தை போட்டுக்கலாம். லேசாக நல்லா கைனால் அப்படி பொடி பண்ணிங்கன்னா நல்லா பவுட்ராகிடும். நல்லா வீடே ஒரு மனம் வரும். வந்து பச்சை கற்பூரத்துக்கு சுவாமிக்கு படைக்கும்போது இந்த வாசத்துலேயே சுவாமி நல்லா நமக்கு வேண்டிய வரங்கள் தருவார். வாசம் வந்தால் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை கற்பூரம், ஏலக்காய் அதெல்லாம் வேண்டும் வரக்கூடிய பெருமாளுக்கு இன்றைக்கி நம்ம நைவேத்தியத்துக்கு சக்கரை பொங்கல், சூப்பரான சக்கரை பொங்கல் பண்ணி வச்சு பாருங்கள். கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ரொம்பவும் குழையில, ரொம்பவும் அரிசியாக இல்லை. வெல்லமும் கரெக்டான அளவில் இருக்குது. முக்கியமான ஒன்றை மறந்துட்டோமே, என்னது இது? ஆஹா, நெய் போடாமல் சக்கரை பொங்கலா? கண்டிப்பாக நெய் போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடு வர கிளறிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வெல்லமெல்லாம் உருக்கி தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ நெய்யெல்லாம் போட்டோம் இல்லையா, அதனால் ஒரு 2 நிமிஷம் லேசாக கொதி வரட்டும். ஏன்னா நம்ம குக்கருக்குள்ளே வேக வச்சு எடுத்துட்டதுனால திருப்பி கொதிக்க வைக்கிறக்கு வேலை இல்லை. அதனால் ஒரு 2 நிமிஷம் நமக்கு கொதி வந்தால் போதும். சூப்பரான நம்மளோட மணக்க சக்கரை பொங்கல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. சுவாமி பிரசாதம் ரெடி. பொங்கலுக்கு வைக்கக்கூடிய சக்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சுவாமிக்கு வச்சுட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நம்மளோட பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூடாக கொதிக்க அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சைலாம் அதை சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். மணக்க அருமையான சக்கரை பொங்கல் ரெடி. ரொம்பவும் புட்டு மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாகும். சுவாமிக்கு இதில் பிரசாதம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு பாருங்கள். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் சக்கரை பொங்கலை போல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இனிமைகள் நிறைந்து தித்திப்பாக இருக்கட்டும். இப்படி ஒரு அருமையான சுவாமி பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. ஹாப்பி பொங்கல்.